தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் விஜய் கட்சியில் இணைந்தார். நள்ளிரவில் விஜய் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் தன்னுடைய ஆலோசகர்களாக புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரை வைத்துள்ளார். இவர்கள் எல்லாம் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். இதனால் நடிகர் விஜய் தடுமாறி கொண்டிருக்கிறார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் வெளியிலே தலை காட்டக்கூட இல்லை. அந்த அளவுக்கு மனம் உடைந்து போய் உள்ளார். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு பலர் ஆலோசனை கூறியுள்ளார்கள். என்னவென்று சொன்னால், அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் அவர்களை கட்சியில் இணைத்து ஆலோசகராக வைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளனர். S.A. சந்திரசேகர் திமுகவில் இருந்தவர். கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசுக்கு எதிராக சில திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டவர். ஆக S.A. சந்திரசேகர் அரசியல் அனுபவம் உள்ளது. அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி நடிகர் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் S.A. சந்திரசேகர் அவர்களை தொடர்பு கொண்டு நடிகர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். நேற்று நள்ளிரவில் நடிகர் விஜய் அவர்களை S.A. சந்திரசேகர் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் முறைப்படி இணைந்துள்ளார். நடிகர் விஜய்க்கு அவர் ஆலோசகராக செயல்படுவார் என்று கூறப்படுகிறது. ஆலோசகராக இருப்பவர்கள் எல்லாம் தற்பொழுது காணவில்லை. புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தற்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. தற்பொழுது S.A. சந்திரசேகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அவருடைய ஆலோசனையை பயன்படுத்தி கொள்ள நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார்.